எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சார், இப்ப கடந்த 2 நாட்களா சென்னையில நிறைய மழை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வானிலை கொஞ்சம் மாறி இருக்கு. தமிழகத்துல இன்னும் எத்தனை நாள் மழை இருக்கும் சார்? இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது மழை இருக்க வாய்ப்புண்டா? இல்ல, குறிப்பா பார்த்தோம்னா நவம்பர் 15ஆம் தேதி உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் என நகர்ந்து தற்போது லட்சத்தீவு பகுதிகள் நோக்கி நகர்ந்திருக்கு. இதன் காரணமா கடந்த 2-3 நாட்களாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான காவிரி படுகை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல பெய்து வந்த மழைப்பொழிவு தற்போது குறைந்து இன்றைய தினம் பார்த்தோம்னா தெளிவான வானம் காணப்படுது. இருந்த போதிலும் இன்று முதல் அடுத்த 2-3 நாட்களுக்கு பருவமழை சற்று குறைந்து காணப்படும். இந்த பருவ காற்றின் காரணமா ஆங்காங்கே மழை என்பது இருக்கக்கூடும். குறிப்பா கடலோர பகுதிகளில் அதிகாலை காலை நேரத்திலையும் உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரத்திலையும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஓகே சார், இந்த வார இறுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்ததா சொல்றாங்க சார். அது எந்த அளவுக்கு வலுவா இருக்கும் சார்? இப்போ நமக்கு பார்த்தோம்னா இதனை தொடர்ந்து மற்றொரு காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமா நவம்பர் 21 முதல் 23, 24ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா நவம்பர் 21, 22, 23, 24 ஆகிய தேதிகள்லாம் இந்த வார இறுதி நாட்கள்ல பார்த்தோம்னா நமக்கு தமிழகத்திலும் கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கல்றை கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கும். உள் மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கும். அதனை தொடர்ந்து நவம்பர் 22ஆம் தேதி வாக்குல மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல்ல உருவாக இருக்கு. இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நமக்கு மாத இறுதி வாரத்துல அது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, நவம்பர் 25, 26 தேதிகள்ல. ஆனால் அதற்கு முன்பாகவே நவம்பர் 21 முதல் 23 வரையிலான காலகட்டத்துல வடகிழக்கு பருவமழை மீண்டும் தமிழகத்துல பரவலாக மழையை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இப்போ சென்னையில மழை இருக்கிறத தாண்டி உள் மாவட்டங்கள்லயும் நிறைய இடத்துல மழை ஜாஸ்தியா இருக்கு சார். இன்னைக்கு கூட சதர்ன் ஏரியாஸ்ல நிறைய மழை இருக்கு சார். நவம்பர் டிசம்பர் ரெண்டுத்துலயுமே இந்த வருடத்துல மழை மற்ற வருடங்களை தாண்டி இந்த வருடம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இந்த வருடம் டிசம்பர்ல எல்லாம் எந்த அளவுக்கு சார் நம்ம மழை எதிர்பார்க்கலாம்? இப்ப நமக்கு நவம்பர் முதல்ல முடியணும். நவம்பர் முடியும் போதுதான் ஒரு புயல் வேற உருவாக இருக்கு. அந்த புயல் குறித்த ஒரு தெளிவுத்தன்மை கிடைத்த பிறகுதான் நமக்கு டிசம்பர் மாத வானிலை குறித்து ஒரு துல்லியமா தெரிவிக்க முடியும். அதே சமயத்துல டிசம்பர் மாதமும் நமக்கு இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயல்பா அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல தமிழகத்தின் மழை சராசரி என்பது 17-18 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனா டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 9 சென்டிமீட்டர் தான் மழை சராசரியே குறைவுதான். அப்படி பார்க்கும்போது சராசரியை விட அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் என்பது டிசம்பர் மாதமும் இருக்கும். ஏற்கனவே அக்டோபர் மாதமும் இயல்புக்கு அதிகமான மழை பதிவானுச்சு. இந்த சூழல்ல நவம்பர் மாதமும் தற்போது மழை தீவிரமடைந்திருக்கு. டிசம்பர்லயும் நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இப்போ மழைக்கு முன்னாடி சென்னையில ஊட்டி மாதிரி ரொம்ப குளிருது அப்படிங்கிற மாதிரி வானிலையே கொஞ்சம் வெயில் மழை இந்த மாதிரி ரெண்டுமே இருந்துச்சு. பனி உருவாகிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? இல்ல, வடகிழக்கு பருவமழைனாலே பனி இருக்குமே. பனி இல்லாத ஒரு வடகிழக்கு பருவமழை காலங்களை பார்க்க முடியாது. ஏன்னா எப்போதெல்லாம் பருவமழை சற்று தீவிரம் குறையுதோ அப்போதெல்லாம் வடக்கு காற்றின் ஊடுருவல் இருக்கும். வடக்கு காற்றின் ஊடுருவல் இருந்தா பனிப்பொழிவு என்பது அதிகரித்து காணப்படும். இயல்பான ஒன்றுதான். மழைப்பொழிவு தொடங்கும் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவு இருக்கும் வரைக்கும் மழைப்பொழிவு விலகி இருக்கும். மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா பனிப்பொழிவு படிப்படியா குறையிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இப்போ சென்னையில ரீசெண்டா அக்டோபர் மந்த்ல ஒரு மேக வெடிப்பு இருந்துச்சு சார். அதனால பயங்கரமா ஒரு 2 நாள் மழை இருந்துச்சு. மேக வெடிப்புகள் உருவாக காரணம் என்ன சார்? அதுவும் சென்னை மாதிரியான இடங்கள்ல மேக வெடிப்பு இதற்கு முன் பெருசா பதிவாகல, இப்போ லாஸ்ட் மந்த் பதிவா இருந்துச்சு. மேக வெடிப்புகள் உருவாக காரணம் என்ன சார்? இல்ல, மேக வெடிப்புங்கிறது அது ஒரு டேர்ம் தான். அதாவது ஒரு குறுகிய இடத்துல ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை எதிர்பார்க்கும் போது அது நம்ம மேக வெடிப்பு அப்படின்னு வகைப்படுத்துறோம். அது சென்னையில ஒரு நாள் அது போன்ற மழை பதிவானதுனால நம்ம அவ்வளவு பெரிய மழைக்கான வாய்ப்புகள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தளவிற்கு பருவமழை காலத்துல பரவலா மழை பதிவாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது போன்ற ஒரு அதிக மழை பதிவாகாமல்
பல இடங்கள்ல பதிவாகும். அதை நம்ம மேக வெடிப்புன்னு வகைப்படுத்த முடியாது. ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ புயல் போன்ற அமைப்புகளோ அமைந்து மழையை கொடுக்கும். ஸோ அதனால நம்ம வந்து மேக வெடிப்பை வந்து பருவமழை மழையோட வந்து ஒப்பிட முடியாது. அது காற்று குவிதல், காற்று முறிவு போன்ற அமைப்புகளால ஏற்படக்கூடிய மேக வெடிப்பு. அது ஒரு அதிகபட்சம் ஒரு 10 to 20 கிலோமீட்டருக்குள்ள முடிந்துவிடும். ஒரு மாவட்டம்னு எடுத்துட்டா மாவட்டம் முழுவதுமே மேக வெடிப்பு மழையை கொடுக்காது. சார் இப்போ வர புயல்கள்ல வந்து இப்போ எதிர்வரும் 2 புயல்கள் வருது அப்படின்னு சொல்றீங்க. தமிழகத்துக்கு மட்டும்தான் மழை இருக்குமா இல்ல ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி இடத்துலயும் மழை இருக்குமா சார்? ஆந்திரா, தமிழகத்துக்கு தென்னிந்தியா முழுவதுமே மழை எதிர்பார்க்கலாம் பரவலா. நம்ம வந்து குறிப்பா தமிழகத்துக்கு கூடுதல் மழையும் பிற மாநிலங்கள்ல பரவலான மழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், நன்றி சார். இந்த தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எவரெஸ்ட் ஈஸி செஃப், செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.